வணக்கம் நேயர்களே. இன்று அடுத்த முக்கியமான தலைப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி. கேது 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்கள்ங்கிறத பார்ப்போம். கேதுன்னு சொன்னோம்னாலே மோட்சமா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. 12ல் கேது இருந்துச்சுன்னா அடுத்த பிறவி கிடையாதுங்கிறது. அடுத்த பிறவி கிடையாதுங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா பிறவிங்கிறது நம்ம இந்த ஜென்மத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவங்கள் இது எல்லாத்தையும் கழிக்க வேண்டும். சும்மா உடனே அடுத்த ஜென்மத்தில் பிறவி கிடையாதுங்கிறதெல்லாம் வராது. ஸோ மோட்சக்கேதுன்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது, வெளிநாட்டில் போய் வாழ்வது துறவிங்கிறது சொல்லுவோம். 12ஆம் இடங்கிறது அயன சயன விரயஸ்தானம். அயனங்கிறதுனா நீண்ட தூர பயணங்கள், வெளிநாட்டில் போய் இருக்கிறது, இதெல்லாம். சயனங்கிறது படுக்கை தூக்கம், இதெல்லாம் சொல்கிறது வெளிநாட்டு சொல்கிறது. படுக்கை இருக்கிறது. விரயங்கிறது நல்ல விரயமாக அல்லது சுப விரயமா இல்லாட்டி அசுப விரயமாங்கிறத பற்றி சொல்கிறது 12ஆம். ஸோ இந்த 12ஆம் வீட்டில் போய் கேது இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும், என்ன மாதிரி நன்மைகள்? கேதுன்னு சொன்னாலே பிரச்சனை, தடை, பிரிவு இதெல்லாம் கொடுக்குறோம். 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம், ஜெயிலும் சொல்லலாம். இதெல்லாம் 12ஆம் இடத்தை குறிக்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானங்களாகும். 12ல் கேதுவாக பொதுவாக இருக்கிறப்ப நல்ல பலன்கள்னு பார்த்தோம்னா அந்த மோட்ச யோகம். இந்த ஆன்மீகத்தில் போகிறவங்களுக்கெல்லாம் 12ல் கேது இருக்கும். இந்த தியானம் பண்ணுறவங்களுக்கு, ஜோதிடம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற கேது நல்லது செய்யணும். ரெண்டாவது, 12ஆம் இடத்துல இருக்கிற கேது வெளிநாட்டில் போய் ஆன்மீக வாழ்க்கை, அதாவது நம்ம நாட்டுடைய சிறப்புகளை வெளிநாட்டில் போய் பரப்புவதற்கு இந்த 12ஆம் இடத்து கேது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். பல்கலை ஆராய்ச்சிகள், அதாவது ஜோதிடத்தை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ ஆராய்ச்சிகள் பண்ணுறதை பற்றி 12ஆம் இடத்துல உள்ள கேது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரகசிய வருமானம், அதாவது எப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் இவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆன்லைன்லேயோ இல்லாட்டி ஆன்மீக கிளாஸ் எடுக்கிறது, யோகா கிளாஸ் எடுக்கிறதுலையோ இந்த மாதிரி வருமானங்கள் வருவதற்கு. ரெண்டாவது, 12ல் கேது இருக்கிறப்ப எதிரிகள் தொல்லை இவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. யாரும் உங்களை அவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா 12ல் உள்ள கேது உங்களுக்கு ஈஸியாக ஜெயிக்கிறது. ஒளிஞ்சு வாழத்திற்கு இவங்களுக்கு நல்லா தெரியும். முன்னோருடைய ஆசி இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்த கர்மா கழிஞ்சு மோட்சம் கிடைக்கும் ஆங்கிறதை பற்றி நம்ம சொல்கிறது 12ஆம் இடம் தான். ரொம்ப சவாலான இது கேது நல்ல நட்சத்திரத்தில் இருக்கல, கெட்டவனுடைய பார்வைகளில் இருக்கிறப்ப இந்த தூக்கம் டோட்டலாக கெடுத்து விட்டுரும். ஒரு கெட்ட கனவுகள் நைட்டில் தூக்கத்தை கெடுத்து விட்டுருக்குறோம். இந்த பேய் பற்றி கனவுகள் இவங்களுக்கெல்லாம் வரும். ரெண்டாவது, தனிமைகளை இவங்க விரும்புவாங்க, இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காகவே தனிமைகளில் போய் இவங்க மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அது குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிற வேண்டிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு நிறைய வந்துகிட்ருக்கோம். பண விரயம் எங்கே போகுதுன்னே தெரியாது, ஆனால் துட்டு செலவழிஞ்சிட்டே இருக்கும். எதிர் ஆஸ்பத்திரி செலவு, இல்லாட்டி மற்றவங்களுக்காக செலவு, இதா மாதிரி இருக்கு. ரெண்டாவது, 12ல் உள்ள கேது படுக்கை சுகம் குறைதான். திருமண வாழ்க்கையில் ஒரு அந்யோன்யம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தாம்பத்திய அந்யோன்யம் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு குழப்பவாதியாகவே இருப்பாங்க. நம்ம அடுத்து என்ன செய்ய, எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம். அடுத்து என்ன செய்ய போகிறோமோ, நம்ம ஏன் இருக்கிறோம், அப்படி ஒரு நெக்ஸ்ட் வாட் டு டூ நெக்ஸ்ட்ங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. சுருக்கமாக சொன்னோம்னா உலக வாழ்க்கையை விட்டுட்டு விலகி ஒரு வேறு மாதிரி ஒரு வாழ்க்கையில் போகணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேது திசை 7 வருஷம்தான். இந்த 7 வருஷத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டில் இந்த வேலை, ஊர் மாற்றம், வெளியே போக வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து பண விரயம், ஆஸ்பத்திரி செலவு, ஜெயிலில் போகிறது, இந்த ஆன்மீக தேடல் இவங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். பிறகு கொஞ்ச நாள் கழித்து போகுதுன்னா அந்த உறவுகளிலிருந்து பிரிஞ்சு போகிறது, குடும்பத்தில் ஒட்டுதல் குறைகிறது, தியானம் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஃபைனலாக முடிவு எப்படி இருக்கும்னா ஞானம் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்க பற்றற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு இவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆன்மீகத்தில் இருப்பாங்க, வெளிநாட்டு போவாங்க, வெளிநாட்டில் போய் ஆசிரமத்தில் இருப்பாங்க, தூக்க பிரச்சனை இருக்கும், ரகசிய எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் அவங்கள ஜெயிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கிற கேது. இந்த கேது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த வீட்டில் இருக்குது, யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேது 27 நட்சத்திரங்களில் யாருடைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கலாம். ஃபஸ்ட்டு அஸ்வினி, இது கேது
கேதுவோட நட்சத்திரத்திலே இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, திடீர் வெளிநாடு போகிறதுக்கு, அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு, இந்த ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு தான் இந்த ஹீலிங் இதெல்லாம் செய்கிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. குதிரை மாதிரி அஸ்வினிங்கிறதுனால குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க வாய்ப்பு. அடுத்து மகம் சிம்ம ராசியில் கேது இருக்குது. அதாவது கன்னி லக்னத்து மக்களுக்கு சிம்ம ராசியில் சிம்மத்தில் இருக்கிற கேது, சிம்ம ராசின்னு சொல்லக்கூடாது, ராசியில் சந்திரன் இருக்கிறது, இது சிம்மத்தில் இருக்கிற கேது மகரத்தில் இருக்கும். ஸோ முன்னோர்கள் செய்த கர்மா இவங்களை சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். அரசு வழி விரயம் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஆன்மீகத்தில் தலைமை தாங்குவாங்க இவங்க அடுத்து மூலம்னு எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடு. ஸோ அதனால் இவங்க வெளிநாட்டில் போய் ஆன்மீக ஆராய்ச்சிகள் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா பற்றற்ற வாழ்க்கை இவங்க வாழ்வதற்கு நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரனுங்கிறது சுகம், கேதுங்கிறது பிரிவு. சுக்கிரனுடைய 3 நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். பரணிங்கிறது மேசத்தில் இருக்குது, பூரம்ங்கிறது சிம்மத்தில் இருக்குது, பூராடம்ங்கிறது தனுசில் இருக்குது. பரணியில் இருக்கிறப்ப இந்த காதல் கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரிவு இருக்கத்தான் செய்யும். எனக்கு ஏது அங்கே போய் உட்காந்துட்டு வெளிநாட்டுல விரயம் இருக்கும். பூரம்ங்கிறதுனால கலை, சினிமா விரயம், மனைவியால் மனவேதனை இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பூராடம்னு எடுத்துக்கிட்டோம்னா வெளிநாட்டில் போய் தொழில் செஞ்சு நஷ்டப்படுவாங்க. படுக்கை சுகங்கள் இருக்காது. ஏன்னா 12ங்கிறதுனால படுக்கை சுகம் தான். கேது அங்கே போய் உட்காந்தா படுக்கை சுகம் கம்மி. அதில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு படுக்கை சுகம் கிடைக்கிறதுக்கு கம்மியாக இருக்கும். அடுத்து சூரியன் நட்சத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சூரியனுங்கிறது அரசு சம்மந்தப்பட்ட இதுகளாக இருக்கும். 12ங்கிறது விரயம், அரசு வகையில் விரயம் ஆகும். கார்த்திகைன்னு எடுத்துட்டோம்னா அரசு வேலை வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தந்தையால் பிரச்சனை இருக்கும். சூரியன்கிறதால வலதுகண், ஸோ வலதுகண்ணில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்திர நட்சத்திரத்தில் கேது உட்காந்துச்சுன்னா அரசு டெண்டர் கிடைக்கும், ஆனால் நஷ்டம் நிற்கும். ஆன்மீக அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உத்திராடத்தில் இருந்தால் வெளிநாடுகளில் அரசியல் பண்ணுவாங்க, பெரிய பதவி கிடைக்கும். ஒரு துறவு வாழ்க்கை, வெளிநாட்டில் பதவி, துறவு வாழ்க்கை, பதவி கிட்டும், துறவு வாழ்க்கையும் இவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சந்திரனோட நட்சத்திரத்தில் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரனுங்கிறது தாய். ஸோ 12ல் கேது சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறப்பல ஒரு தாயினால் மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். உணவு விஷயத்தில் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு விரயம், தாயினால் விரயம், இல்லாட்ட உணவு விஷயத்தினால விரயம், சாப்பிடுவாங்க எங்கேயாவது போய், அதனால் வயிற்று ஒத்துக்கிடாது, அதனால் ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஹஸ்த நட்சத்திரத்தில் கேது இருக்கிறப்ப ஐராசியான டாக்டரப்பா அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு. வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிப்பாங்க, மருத்துவத்தில் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப அரசு வீடு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. வாகனம் கிடைக்கும், ஆனால் விரயமாகும். ஆன்மீக பயணமாக வெளியில் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப, செவ்வாய்ங்கிறதுனாலே ரத்தத்தை சம்மந்தப்பட்டது. சந்திரன் அதாவது கேது செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப வெளிநாட்டில் அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கு, வெளிநாட்டில் விபத்து, இராணுவத்தில் இருப்பாங்க, அதில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சித்திரையில் இருக்கிறப்ப கட்டிட தொழில், கட்டிட வேலையில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நஷ்டமாகும். ஏன்னா 12ங்கிறதுனால நஷ்டம் தானே வெளிநாட்டில் போய். அவிட்டத்தில் இருக்கிறப்ப, கும்பத்தில் இருக்கிறப்ப, மகரமாக கும்பமாக, ஏன்னா மகரத்தில் 2 பாதங்களும் கும்பத்தில் 2 பாதங்களும். ஸோ இந்த இசை டெக்னாலஜி மூலம் விரயம்தான், கடின உழைப்பு அவங்க பண்ணுவாங்க, பட் விரயம் ஆகிக்கிட்டு இருக்கும். ராகு கேது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப இந்த மாயை, ராகுங்கிறது ஒரு மாயை, கேதுங்கிறது ஒரு வெளிநாட்டு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போதை வஸ்துக்களில் சில சாமியார்கள் எப்பயுமே கஞ்சா குடிச்சிக்கிட்டு போதை வஸ்துக்கள்லே இருப்பாங்க. அவங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் கேது உட்காந்துருக்கும் 12ஆம் இடத்துல. அவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கணும்னு இருக்கும். ஆன்மீகம் போதையில் போகணும், அதாவது எந்நேரமும் போதையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த மாதிரி சான்சஸ் நிறையா இருக்கும். திருவாதிரை இருக்கிறப்ப ஐடி மீடியா மூலமாகவும் கொஞ்சம் விரயமாகவும் செய்யும். சுவாதியில் இருந்ததுன்னா கேது, சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தால் வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணுவாங்க, அங்கே நஷ்டம்தான் ஆகும். ஏன்னா 12ல் இருந்தாலே நஷ்டம்தான். அங்கே சட்ட சிக்கல்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சதயத்தில் இருக்கிறப்ப மருத்துவ ஆராய்ச்சி, ஜோதிட ஆராய்ச்சி இதெல்லாம் அவங்க நிறைய செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குருவோட நட்சத்திரத்தில், குருங்கிறது ஞானத்தை தருவார். இந்த குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்துச்சுனாலே
ஞானம் நிறைய கிடைச்சிடும். இது குருவோட நட்சத்திரத்தில், அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டில் கல்வி குரு மூலம் அவங்களுக்கு வந்து ஒரு ஞானம் கிடைக்கும். பிள்ளைகளால் சில சமயம் விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விசாகத்தில் இருக்கிறதுனா வெளிநாட்டில் போய் வழக்கு, இந்த கோபத்தால் பிரிவு இதெல்லாம் இருக்கும். பூரட்டாதியில் நட்சத்திரத்தில் கேது இருக்குதுன்னு வச்சுன்னா ஆஸ்பத்திரி, ஜெயிலு, ஆசிரமம் இதிலெல்லாம் வேலை கிடைக்கும். அதே மாதிரி மோட்ச யோகமும் அவங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள். சனி நட்சத்திரத்தில் கேது இருக்குதுன்னா, சனிங்கிறது கர்மகாரகன், அந்த நட்சத்திரத்தில் கேது போய் உட்கார்றப்ப பூசத்தில் போய் உட்காந்துச்சுன்னா வெளிநாட்டில் வேலை, தாய்மாமன் கர்மா வந்து அவங்கள பிடிக்க தான் செய்யும். ஸோ கடின உழைப்பு, சனிங்கிறதுனால கடின உழைப்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. அனுசத்தில் இருக்கிறப்ப ரகசிய ஆராய்ச்சி, ஏன்னா அது காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் வீடு. ஸோ ரகசிய ஆராய்ச்சி பண்ணுவதற்கு இருக்கும். எதிரிகளால் தொல்லை இருக்கும். நீண்ட நாளில் தனிமையாக இருப்பாங்க. அதுதான். உத்திரட்டாதியில் இருக்கிறப்ப வெளிநாட்டில் போய் சொத்து இதெல்லாம் இருக்கும், பட் விரயமாகும். காலில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யங்கிறதுலாம் வெளிநாட்டில் போய் ஏமாற்றுறது, விச பிரச்சனை இருக்கும். சில சமயம் இவங்க வந்து இந்த கேது 12ஆம் வீட்டு, அதுவும் ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப இந்த மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருப்பாங்க. அதனால் சில பிரச்சனைகளும் வரும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற கேது ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப. கேட்டையில் இருப்ப ரகசிய தொழில்கள் செய்வாங்க. ஜோதிடம் இவங்களுக்கு நல்லாவே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் விரயங்கள் இருக்கத்தான் செய்யும். ரேவதியில் இருந்துச்சுன்னா வெளிநாட்டு பயணம், கப்பலில் இருக்க கடைசி வாழ்க்கைன்னு சொல்லுவோம். பட்டு கடைசி பிறவிங்கிறது இந்த கேது மட்டும் சொல்லிட முடியாது. நம்ம செய்திருக்கிற பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம கடைசி பிறவிங்கிறதே சொல்லணும். அப்படிங்கிறதுனால கேது வந்து 12ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் யோகம் பண்ணும்னா, மீனம், தனுசு, விருச்சக லக்னம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் யோகம் பண்ணும். குரு பார்வை இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சன்னியாசி யோகம் கொடுத்துரும். நஷ்டம் யாருக்கு பாருங்கன்னா, அந்த ரிஷபராசி மக்களுக்கும், ரிஷப அண்ட் துலாம் லக்ன மக்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். பணம் இதெல்லாம் கொஞ்சம் விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ நல்ல பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கேது அங்கே நல்ல பரிகாரம் சொல்லிட்டா விநாயகர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இதையெல்லாம் செஞ்சீங்கனால ரொம்ப நல்லதாக இருக்கும். பிறகு முனிகள் வழிபாடு, இந்த துறவிகளுடைய வழிபாடுகள் இவங்களெல்லாம் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாய்க்கு உணவளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தியானம், யோகா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி 12ஆம் வீட்டில் இருக்கிறது நமக்கு ஆஸ்பத்திரி போகலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு போர்வை, மருந்துகளை கொடுத்தா நல்லது. குலதெய்வ வழிபாடுகள் நீங்கள் எப்பயுமே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உள்ள கேது வந்து உங்களுக்கு கெட்டதை குறைச்சிக்கிட்டு இருக்கும். அது ஒரு முக்கியமானது. சுருக்கமாக சொன்னோன்னா 12ல் இருக்கிற கேது, அதாவது இழந்து தான் பெறுவாய், ஏதாவது உங்களுக்கு லூஸ் ஆகி உங்களுக்கு ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பணம் உறவு இழந்துச்சுன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். வெளிநாட்டில் செட்டில் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன உங்களுக்கு கேது எந்த நேரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உறுதியாக நான் பதில் சொல்கிறேன். இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.